இந்த உலக வாழ்க்கையில எல்லோருமே நடுநடுங்க வைக்கிற ஒரு நோய் அப்படின்னு சொன்னா கேன்சர் நோயை தான் சொல்லணும். கேன்சர் என்று சொன்னாலே எல்லோருக்கும் ஒரு மரண பயம் வந்து விடுகிறது. நமக்கு ஒருவேளை அந்த நோய் வந்துவிடக்கூடாது என்கிற பயத்தினால அநேக விதமான உணவுகளை வாங்கி உண்கின்றவர்கள் பலர் இருக்கிறார்கள். இந்த கேன்சர் நோயானது நம்முடைய உறவினர்களுக்கோ தெரிந்தவர்களுக்கோ யாருக்காவது வரும்போது நாம் மிகுந்த வேதனைப்படுகிறோம். ஆனால் இந்த கேன்சரை விட கொடிய ஒரு காரியம் என்று சொல்ல வேண்டும் என்றால் பைபிள் என்ன சொல்றதுன்னா பாவத்தை தான் சொல்லுகிறது. கேன்சரை விட ரொம்ப டேஞ்சரஸான ஒரு காரியம் என்னன்னா அது சின். நம்ம இந்த பாவத்தின் குணங்களை பற்றி எல்லாம் தொடர்ந்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே பொட்டன்சியாலிட்டி அண்ட் பெனால்டி ஆஃப் சின், அதாவது பாவத்தின் அகோர அல்லது கொடூர தன்மையும் அந்த பாவத்தின் தண்டனையும் என்ன என்பதை திருமறை சார்ந்து சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த பாவத்தின் அகோர குணம் என்ன என்பதை சிந்திப்பதற்கு முன் நான் சொன்னேனே, கேன்சரை விட இந்த பாவம் கொடியது என்பது. ஏனென்றால் கேன்சர் ஏன் கொடியது என்றால் மோஸ்ட் ஆஃப் த கண்டிஷன்ஸ்ல அதாவது ஃபைனல் ஸ்டேஜ் வரும்போதுதான் மருத்துவரால் கண்டுபிடிக்க முடியும் இப்படி ஒரு நோய் இருக்கிறது. இல்லை என்றால் மருத்துவ பயனாளிகள் தங்களுக்குள் நோய் இருக்கிறதற்கான அறிகுறிகள் வெளிப்படும் போது மூன்றாவது நிலையை அந்த கேன்சர் நோய் தாண்டி சென்று விடுகிறது. அதன் பிறகு எந்த விதமான ட்ரீட்மெண்ட்னாலையும் சிகிச்சைகள்னாலையும் பலனில்லாத சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். ஆரம்பத்திலே கண்டறிந்தால் எளிதாக சுகப்படுத்தி விடலாம். ஆக இந்த கேன்சர் நோய் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடித்த பிறகு என்னாகிறது, சிகிச்சை செய்ய முடியாத சூழ்நிலையில் அந்த மனிதர் மரணத்தை சந்திக்கின்றதை நாம் பார்க்கிறோம். அநேக மனிதர்கள், சிறு குழந்தைகள் எல்லாம் அப்படி மரணம் அடைகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த பாவம் இருக்கிறதை எந்த ஒரு நிபுணர்களாலும் கண்டுபிடிக்க முடியாது. எந்த மனிதனும் தனக்குள் பாவம் இருக்கிறது, நான் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறேன் என்பதை ஏற்றுக்கொள்ள மனமற்றவனாக இருக்கிறான். இந்த கொடூர பாவம் வெறும் சரீரத்தை மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்மாவையும் மரணத்திற்கு, அதாவது நித்திய மரணத்திற்கு, அப்படி என்றால் நரகத்திற்கு, பாதாளத்திற்கு, பிசாசோடு சேர்த்து நம்மை அழித்து விடும் என்று திருமறை சொல்லுகிறது. இந்த பாவத்தின் கொடூர குணம், அதனுடைய கொடூர குணம் என்னவென்றால், இந்த பாவம் எனக்குள் இருப்பதினாலே, அதாவது பிசாசிடமிருந்து நான் பெற்றுக்கொண்ட அந்த பிசாசின் குணமாகிய பாவம் எனக்குள் இருக்கிறதினாலே நான் எந்த விதமான பாவங்களையும் செய்ய என்னால் இயன்றவனாக இருக்கிறேன். அதை இன்னும் நல்லா புரியணும்னு சொல்லணும்னா, இந்த உலகத்தில் கொடூரமாக சொல்லப்படுகின்ற எல்லா பாவத்தையும் செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்குள்ளும் இருக்கிறது. ஒருவேளை ஆண்டவர் என்மேல் இரக்கமாய் இருக்கவில்லை என்றால், என்னை இந்த பாவத்தில் இருந்து விடுவிக்கவில்லை என்றால், எல்லாவித பாவத்தையும் செய்கின்ற திறன் எனக்குள்ளே புதைந்திருக்கிறது. அப்படி என்றால் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமையில் இருந்து மிக கொடூர பாவமாக நாம் சிந்திக்கின்ற எந்தவித பாவமாக இருந்தாலும், எல்லா பாவத்தையும், கொலை, விபச்சாரம், வேசித்தனம், இவ்வனமாக தேச துரோகம், எவ்விதமான கொடிய பாவங்கள், நம் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அனைத்து பாவங்களையும் செய்ய நம்மால் முடியும். அதாவது நானும் அந்த பாவத்தை செய்ய வாய்ப்பு இருக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மனிதர் இந்த கொலையை செய்வாரா,
இந்த மனிதர் இப்படி ஒரு குழந்தையிடம் நடந்து கொள்ளுவாரா, நம்பவே முடியவில்லை என்று சொல்வார்கள். ஆம், ஒவ்வொருவருக்கும் இப்படி மிக கொடிய நிலைமையிலே தள்ளப்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் இந்த பாவத்தின் அகோர நிலை, பொட்டன்சியாலிட்டி ஆஃப் சின். இதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பெனால்டி ஆஃப் சின், பாவத்தின் இந்த அகோர குணத்தினால் நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு சேர்த்ததான தண்டனை என்னவென்றால் தேவ கோபம். அதாவது ஆதியிலே ஆண்டவர் சொன்ன கட்டளையை பிசாசானவன் மீறினான், மனிதனும் மீறினான். மீறினதற்கான தண்டனை ஒவ்வொரு மனுக்குலத்தின் மீதும், மனிதனாய் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் உச்சம் தலையின் மேலும் ஒரு கூரிய கத்தி தொங்க விடப்பட்டிருந்தால், செல்லும் இடமெல்லாம் அந்த கத்தி நமக்கு நேரே தொங்க விடப்பட்டிருந்தால் எப்படி இருக்குமோ, அதைவிட கொடிய நிலைமையில் தான் ஒவ்வொரு பாவியாகிய மனுஷனும் இருக்கிறான். இது மிகப்பெரிய தண்டனை நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அதை திருமறை திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. ஆனால் நாம் இதை குறித்து எதைக்கு யோசிக்காமல் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும் என்றெல்லாம் திருமறை நமக்கு சொல்லுகின்றது. இந்த பெனால்டி ஆஃப் சின், அதிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அதை குறித்து நாம் தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்கள்ல நாம் பார்க்கலாம். மேலும் இதை குறித்து நம்ம இந்த நாளிலே சிந்தித்த பொட்டன்சியாலிட்டி ஆஃப் சின் அண்ட் பெனால்டி ஆஃப் சின், இதை பற்றி நீங்கள் அதிகமாக அறிய விரும்பினால் அதற்கும் விரிவான வீடியோ லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்து பயனடையுங்கள். இந்த நாளிலே நாம் சிந்தித்தவைகளில் உங்கள் கருத்துக்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.